ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டோ ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி. மிச்சமான சாதத்தை வச்சு சூப்பராக ஒரு தோசை செய்ய போகிறோம். இதுக்கு மிச்சமான சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஒரு கப் சாதத்துக்கு ஒரு 1/2 கப் அளவு ரவா எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா பரவாயில்ல. தயிர் நான் ஒரு 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிரோட கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் தோசையோட அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கட்டி இல்லாமல் நல்லா உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேருங்க. இப்போ நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வர்றோம். சாதம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 கப் தண்ணியிலேருந்து எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்குமே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் லைட்டாக நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் செலவாகிற மாதிரி தெரியும், பட் நல்லா தோசை டேஸ்ட்டாக வரும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தோசை கல் மேலே எந்த இடத்துல தோசை ஊற்றுவீங்களோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கருப்பு எள்ளு இல்லைனா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எப்பயும் தோசை தடவுற மாதிரி தடவிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தோசை எடுக்க வராத மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் டைம் ஆகும். குறிப்பிட்ட டைமில் அது நார்மலாக இருக்க தோசை நம்ம போட்டோன்னே எடுத்துடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் கேப் விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா தோசை எடுக்க வராது, கிழிஞ்சிரும். எனக்கே ஃபஸ்ட்டு ட்ரையலில் ஒரு தோசை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை. பின்னாடி கூட திருப்பி போட தேவையில்லை. நான் அப்படியே அந்த தோசை தவாலே அப்படியே விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வெந்துருச்சு. ரவா தோசையோடு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.